The book of Ephesians 4:13. எபேசியர் புத்தகம் 4வது அதிகாரம் 30வது இறைவசனம் எடுத்து. கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள், மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். சரி, கண்களை மூடுவோம். பரிசுத்த நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் வழியாக எங்களோடு கூட பேச போவதற்காக நன்றி. தூய ஆவியானவர் எங்களுக்கு எவ்வளவு முக்கியமானவராக இருக்கிறார் என்பதை அறியவும், பரலோகம் இன்று எங்களுக்கு என்ன செய்திகளை வைத்திருக்கிறதோ அந்த செய்திகள் முழுமையாக எங்களை வந்தடையவும், நாங்கள் அந்த செய்திகளுக்கு செவி கொடுக்கவும், எங்களை உருமாற்றம் அடையச் செய்து நாங்கள் பிறரை உருவாக்க கர்த்தாவே எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். உடைங்க, எங்களுக்குள் இதயத்தை உடைத்து எங்களோடு கூட பேசுங்க. நஸ்ரனாகி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த 30வது வசனம் சொல்லுகிறது என்னது? கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். தூய ஆவியாருக்கு வருத்தம் வருவிக்காதீங்க. நமக்கு நல்லா தெரியும், உலகத்தில் கடவுள் மனிதனை உருவாக்கி தூய ஆவியானவரை நமக்குள் வைக்கிறார். ஆரம்பத்தில் இந்த உலகம் உருவாகுவதற்கு முன்பு ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். மனிதனை எப்படி படைச்சாரா? ஆவியிலும் அவருடைய சாயலிலும் அவருடைய பாவனத்தில் அப்படித்தானே படைச்சாரு. அப்போ ஆண்டவருடைய சாயல் என்னது? அவருடைய உருவத்திலும் அவருடைய சாயலும் போட்டிருக்கு. பைபிள் அப்படித்தானே போட்டிருக்கு. அவருடைய உருவத்திலும் அவருடைய உருவம் என்னது? கடவுளுடைய உருவம் என்னது? ஆவி. ஆவி, லார்ட் காட் இன் தி ஸ்பிரிட். ஸோ அப்போ நம்ம மனிதனை படைக்கும் போது அவர் ஸ்பிரிட்ல தான் படைச்சார். நம்ம ஆவி, அதனால நமக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. செத்து போனால் நம்ம என்ன சொல்வோம்? இப்போ பெர்சியஸ் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோமே. பெர்சியஸ் இறந்துட்டாக்க என்னன்னு சொல்லுவீங்க? பெர்சியஸ் எப்போ எடுத்துட்டு வராங்கன்னு கேட்க போறீங்க? இல்லை, பணத்தை எப்போ எடுத்துட்டு வரான்னு கேட்பீங்க. மரணம், அந்த உயிர் போச்சுன்னா அந்த ஆவி போயிருச்சுன்னு அர்த்தம். ஆவி இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்புக்கு மரியாதை. ஆவி இல்லைனாக்கா உடம்பு இருக்கு, ஆனால் ஆவி போயிருச்சு. அப்போ நம்ம படைக்கப்பட்டது அந்த ஆவியில தான். அந்த ஆவியை மண்ணுக்குள்ள வச்சாரு. அந்த ஆவியை ஒரு உருவத்தை உருவாக்கி களிமண்ணில் செஞ்சு அந்த களிமண்ணுக்குள்ள வச்சிருக்கிறாரு. இது களிமண், எனக்குள்ள இருக்கிறது ஆவி. ஆமென். இந்த ஆவி யாருடைய சாயல்? கடவுளுடைய சாயல். அப்போ முதல்ல அப்படிதான். அதனால தான் அவர் சொல்றார், நாம் கடவுள் மாதிரி, நீங்கள் நம்ம ஏற்கனவே கடவுள் மாதிரி தான். கடவுள் நம்ம அவருடைய இமேஜில் தான் இருக்கிறோம். இதை தெரியாத ஆதி மனிதர்கள் யாரு? ஆதாமும் ஏவாளும். இந்த சாத்தான் ஒரு பொய்யை சொன்னான். என்ன பொய் சொன்னா? இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்க என்னவா மாறிடுவீங்க? கடவுளை போல மாறி. அவங்க ஏற்கனவே இருக்கிறது கடவுளை போல தான். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். புக் ஆஃப் ப்ரோவெர்ப்ஸ் இல்லை, சாம் 15 திருப்பாடல்கள் புத்தகம் 115 16வது வசனம் என்ன சொல்லுது? The heaven belongs to the God. பரலோகம் கடவுளுக்குரியது, மண்ணுலகமோ மனிதனுக்குரியது. ஆண்டவர் அப்பயே புரிச்சு வச்சுறாரு, மண்ணுலகம் எல்லாத்தையும் நீ ஆண்டுகப்பா. The full authority given to the man. The heavenly father, அவர் விண்ணுலகத்துக்கு அவர் அரசராக அங்கே இருக்கிறார். ஆனால் அந்த அத்தாரிட்டி, நமக்கு கொடுக்கப்பட்ட அத்தாரிட்டியை யாருக்கிட்ட கொடுத்துட்டோம்? சாத்தானுக்கிட்ட கொடுத்துட்டோம். அவன் பேச்சை கேட்டதுனால நமக்கு கொடுக்கப்பட்ட அத்தாரிட்டி ஃபுல்லாக எங்கே போச்சு? சாத்தானுக்கிட்ட போச்சு. இதுக்கு முன்னுக்கு இவர்கள் தூய ஆவியின் அபிஷேகத்தில் இருந்தாங்க. சாத்தானுடைய பேச்சை கேட்டதுனால ஆவியானவரை இழந்துட்டு இப்போ எங்கே போயிட்டாங்க? சாத்தானுடைய பிடியில் போயிட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம எதில் நமக்கு ஒரு போராட்டம் இருக்குது, ஆவிக்குரிய போராட்டம். நம்ம அப்படி தான் சொல்கிறோம். ஏன் ஆவிக்குரிய போராட்டம் சொல்கிறோம்? ஆவிக்குரிய போராட்டம் என்னது? நமக்கு ஃப்ளஷ் ஒன்று சொல்லுது, இந்த உலகம், இந்த ஃப்ளஷ் உலகத்தோடு ஒன்று இருக்கிறதுனால அது ஒன்று சொல்லுது. ஆனால் உள்ளுக்கு நம்ம என்னது? திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். பேப்டிசம், த்ரூ பேப்டிசம் we are filled with the Holy Spirit. இழந்த ஆவியானவரை திரும்பி நம்ம பெற்றுக்கொண்டதுனால இந்த தூய ஆவியானவருக்கும் நம்ம ஆவி, உடலோடு இருக்கிற நம்ம ஆவிக்கும் எப்போதுமே என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அதுதான் ஆவிக்குரிய போராட்டம். இந்த கிறிஸ்தவர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது ஆவிக்குரிய போராட்டம். நாம் டெய்லி ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தில் இருக்கோம். ஆமென். அதுதான் அந்த ஆவியானவரோடு கூட நம்ம இருக்கும் பொழுது நம்ம உடம்பு ஒன்று சொல்லும். ஆமாவா? ஒரு புது படம் வந்துருச்சுன்னா மனசு என்ன சொல்லும்? இந்த படத்தை பார்த்துடணும். ஸ்பைடர்மேன் படத்தை எப்படியாச்சும் போய் அவன் ரிவ்யூவாக போட்டிருக்கிறான். ஆனால் அதே நேரத்தில்
3 ஹவருக்கு விஜில் பிரேயர் இருக்கு, 3 ஹவர் என்னது இருக்கு, படம் ஓடுது. நம்ம மனசு எங்க சொல்லும், படத்தை பார்த்துட்டு வந்துடலாம். அங்கே பாப்கார்ன் இருக்கு, எல்லாம் இருக்கு, படத்தை பார்த்துட்டு வந்துடுவோம். நம்மளால ஒரு படம் பார்க்க 3 மணி நேரம் உட்கார முடியுது. ஆனால் ஆண்டவர் மத்தியில் அதே 3 மணி நேரத்தை உட்கார முடியல. ஒரு தமிழ் படத்துக்கு 3 மணி நேரம் நம்மளால செலவு பண்ண முடியுது தேட்டரில். அதுவும் 3 மணி நேரம், தமிழ் படம் 3 மணி நேரம் தான், சினிமா படம் பார்க்குறதுக்கு 3 மணி நேரம். ஆனால் ப்ளஸ் பிஃபோர் சினிமா படம் 1 ஹவர், ஆஃப்டர் சினிமா படம் 1 ஹவர் சேர்த்துக்கணும். அப்போ 5 ஹவர். ஏன்னா நம்ம நேராக முன்னுக்கே போயிடுவோம். சினிமாவுக்கு படம் பார்க்குறதுக்கு போகிறப்ப நம்ம ஒன் டைம்லாம் போக மாட்டோம். ½ an hour முன்னுக்கே போய் காடிலாம் பார்க் பண்ணிட்டு 1 ஹவருக்கு முன்னுக்கு, அப்போனா காடி பார்க் பண்ணுறதுக்கு டைமு, அங்கேருந்து நடந்து போய் பாப்கார்ன்லாம் வாங்கி எல்லாம் செட்டில் ஆகி முன்னுக்கு ப்ரிவியூ போடுவான்ல, என்னென்ன புது படம் அடுத்து வரப்போகிறதுக்கு முன்னுக்கே ப்ரிவியூ போடுவான் பாருங்க. அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு அந்த 3 மணி நேரத்தை முடிச்சுட்டு அப்புறம் ஹாயாக வெளியே வந்து அந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு ஒரு டீ கடைக்கு போயிட்டு டீ குடிச்சிட்டு, அப்போ முன்னுக்கு ஒரு மணி நேரம், பின்னால் 1 மணி நேரம், 3 மணி நேரம் ப்ளஸ் 2 ஹவர்ஸ், ஆல்மோஸ்ட் 5 ஹவர்ஸ் ஒரு சினிமா படம் பார்க்கறதுக்கு நம்மளால நேரத்தை ஒதுக்க முடியுது. ஆனால் குருவானவர் திருப்பலியில் 1 மணி நேரத்துக்கு மேலே போனாலே, ஐ டோன்ட் டு கோ டு தட் சர்ச். Why? This priest giving sermon 15 minutes extra. தேடுறோம் எந்த இடத்துல மாஸ் 45 நிமிஷத்தில் முடியுது, 1 மணி நேரம் கூட இல்லை. அதுலேயே போட்டி வேற. இந்த சர்ச்சுக்கு போனால் 50 மினிட்ஸ் ஆகுது, அந்த சர்ச்சுக்கு போனால் 45 மினிட்ஸில் மாஸ் முடிஞ்சிருது. அப்போ சர்ச்சுக்கு எதுக்கு போகிறோம்? கடவுளுடைய வார்த்தைக்கு வாஞ்சியோடு ஒரு படம் பார்க்க போகிறதுக்கும் அந்த படத்தில் என்ன கதை வரப்போகுது, இப்படி வரப்போகுது, அப்படி வரப்போகுது, அதுக்கு போகிறோம். ஆனால் ஒரு மாஸ்க்கு போகிறவனுக்கு இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பேச போகிறாருன்ற வாஞ்சை நமக்குள்ள இல்லாத உணர்வுகள், செத்து போனவர்களாக, உயிரற்றவர்களாக தான் இன்னைக்கு சர்ச் போயிட்டு இருக்கோம். எதுக்கு போகிறோம்? கடமையை நிறைவேற்ற. நம்ம எதிர்பார்க்க முடியுமா இதோட பரலோகத்துக்கு போக முடியும்னு? நல்லா கவனிங்க, அந்த அடுத்த வசனம் அதில் சொல்லுது, கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கா. அந்த வசனத்தை முடிச்சு அடுத்த வசனம் என்னது? மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். அப்ப ஆவியானவர் நமக்குள்ள என்னவா இருக்கிறாரா? இட்ஸ் சீல்டு. நான் ஜூநகரா போகணும் அப்படின்னாக்கா, இங்க மிருக காட்சி சாலைக்கு ஜூநகரா போகணும் அப்படின்னா எல்லாருமே உள்ளுக்கு பூந்துட முடியுமா? பூரலாம். ஆனா என்ன இருக்கணும்? கையில டேக் இருக்கணும். காசை பே பண்ணி டேக் இருந்தா மட்டும்தான் உள்ளுக்கு விடுவாங்க, இல்லைன்னா முன்னிக்கே ட்ராப் பண்ணிடுவாங்க. போவதற்கு எல்லாத்துக்கும் தகுதி, அதான் எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. ஆனால் தகுதி யாருக்கு இருக்கு? பே பண்ணி டேக் கையில் போட்டவங்களுக்கு தான் தகுதி இருக்கு. ஆனால் யார் வேணாலும் போகலாம், யாருக்கு இது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் ஜூநகரா மிருக காட்சி சாலைக்கு போகலாம். ஆனால் தகுதி உடையவர்கள் மட்டும்தான் உள்ளுக்கு போக முடியும். என்ன தகுதி? பே பண்ணி டேக் போட்டிருக்கணும். ஃப்ளைட் எல்லாம் ஏறலாமா? எல்லாம் ஏற முடியும், எல்லாத்துக்கும் கொடுக்கப்படும். யாரெல்லாம் ஃப்ளைட்டில் ஏறுங்க, அதுக்குன்னு எல்லாத்தையும் கூட்டு போக முடியுமா? பே பண்ணி டிக்கெட்டை கையில் வச்சிருக்கணும், டிக்கெட்டை காமிக்கணும். அந்த டிக்கெட் இருந்தால் தான் உள்ளுக்கு போக முடியும். அதே போல பரலோக ராஜ்யத்திற்கு அழைப்பு எல்லாருக்குமே கொடுத்திருக்குது. ஆனால் தூய ஆவியானவர் என்கிற முத்திரை உள்ளவர்களுக்கு தான் பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. நான் சர்ச்சில் போய் தலையை கொடுத்து தண்ணியை ஊற்றி பேப்டிசம் வாங்கி சர்டிஃபிகேட்டை கையில் வச்சிருந்தா, கேன் ஐ என்டர் heaven? Is that a ticket for me to get a heaven? No such things. இல்லை. அங்கே போகும்போது யாருக்கும் தெரியாத ஒரு முத்திரை கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். சிலர் அப்படியே நம்ம படத்தெல்லாம் பார்த்துருப்போம்ல, சிப்ஸ் உள்ளுக்கு இருந்தா அப்படின்னா ஸ்கேன் பண்ணி பார்த்து தெரியும், ஓ சிப்ஸ் உள்ளுக்கு இருக்குது அப்படி. அந்த ரோபோட்டிக் படம்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி பரலோகத்துக்கு மரணம் அடைந்தோ அல்லது 2 காரியம். ஒன்று, நாம் இயேசுக்கு மரணத்துக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவ சந்திக்கிறோம் இல்லையா, ஒன்று. இல்லை, இயேசு கிறிஸ்து நம்மளை சந்திக்க வருவார் எனி டைம். நம்ம 2ஆம் வருகை பற்றி பேசணும். திருப்பலியில் ஒவ்வொரு நாள் திருப்பலியில்
அவருடைய வருகைக்காக நாம் அவர் மரணத்தை அறிக்கையிடுகிறோம் நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ அவருடைய இரண்டாம் வருகையை நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். கத்தோலிக்க திருவையாக தான் நம்ம சொல்லிக் கொடுக்குது. We are expecting the second coming anytime. So we are the people who are waiting for him to come. Hallelujah, praise the Lord. அப்ப வெயிட்டிங் டு கம்னா அந்த வெயிட்டிங்ல யார் நம்ம இங்க இருக்கணும்? தூய ஆவியானவர் நமக்கு முத்திரையா இருக்கணும். ஆவிக்குரிய கண்கள், ஐயோ அவர் ஆவியானவர் வழியாக நிறைஞ்சிருக்கிறார் தெரியணும். தெரியுதா? நமக்கு நம்மளால் பார்க்க முடியுதா? உடனே நம்ம சொல்லிடுவோம், யாரும் நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது, நீங்க தீர்ப்பிட வேண்டாம், ஆனால் ஒருத்தர் ஆவியால செயல்படுகிறாரா இல்லையா அப்படின்னு வசனமே சொல்லி கொடுக்குது. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? ஒருத்தர் பரிசுத்த ஆவியினால அவர் வழி நடத்தப்படுகிறாரா இல்லையான்னு அவருடைய செயல்களை பார்த்து, look at his work, look at his action. அவர் நீங்கள் செயல்படுகிற, நீங்கள் பேசுகிற, நீங்கள் சில பேர் பேசுவாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க, பட் உங்களுடைய வாழ்க்கை, the way that you are live, நம்ம வாழ்கிற வாழ்க்கை எதை வெளிப்படுத்தணும்? தூய ஆவியானவர் எனக்கு முத்திரையாக இருக்கிறார் அப்படின்னு வெளிப்படணும். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முக்கியம். தூய ஆவியானவர் இல்லாமல் ஒருவரும் பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. இதுக்கு நல்ல உதாரணம், இயேசு சீடர்கள் அத்தாரிட்டியெல்லாம் கொடுத்தாரு தானே. நீங்க போய் நோய்களை குணமாக்குங்க, நீங்க போய் பொய்களை ஓட்டுங்க, நற்செய்தி தெரியுங்க, எல்லா அத்தாரிட்டி கொடுத்தாரு. ஆனா கொடுத்துட்டு அவர்களுக்கு கடைசியா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் போய் ஜெருசலேமிலே தங்கியிருங்க, காத்திருங்க. அவர் ரெசரக்ஷன், அவர் அசம்ஷன் பண்றாருல, விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு. அப்ப என்ன சொன்னாரு? நீங்கள் போய் ஜெருசலேமில் காத்திருங்க. எதுக்காக? To receive the power of the Holy Spirit. Hallelujah. அதுக்கு முன்னுக்கு அவங்க இயேசு கிறிஸ்துவோட அத்தாரிட்டியில வேலை செஞ்சாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து விண்ணகத்துக்கு போன பிறகு அவங்க எதுக்கு வெயிட் பண்ணணும்? The power of the Holy Spirit to lead them. இன்னைக்கு நமக்கு அதே தான். அதனால தான் திருமுழுக்கு பெற்று, திருமுழுக்கு மட்டும் இல்லை, திருமுழுக்கோடு கூட சேர்ந்து தூய ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது, ரிசீவ்டு, 2 இடத்துல நம்ம தூய ஆவியானவரை பெறோம். பெரும்பாலும் அந்த கத்தோலிக்க திருச்சபையில் சின்ன வயசுல பார்க்கும்போது 3 இடத்துல பெறுகிறோம். 3-4 இடத்துல கூட சொல்லலாம். எது? ஒன்றாவது பேப்டிசம். நம்முடைய திருமுழுக்கு வழியாக இயேசு கிறிஸ்துவை பெறும் பொழுது தூய ஆவியானவரால் நிரப்பப்படுறோம். அப்ப சின்ன குழந்தை, தெரியாது, புரியாது, ஆனா ஆவியானவர் நம்ம கூட செயல்பட்டுக்கிட்டு தான் இருப்பார். 2வது எங்க? நாம் பாவ சங்கீதனம், எங்க ஹோலி கம்யூனியன் எடுக்க போறோம் இல்லையா, அதுக்கு முன்னுக்கு பாவ சங்கீதனம் செய்ய சொல்லுவாங்க. சர்ச்சில் நம்முடைய கேட்டகிசம் டீச்சர்ஸ் நமக்கு பாவ சங்கீதனத்தை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. 10 வயசு 11 வயசுல, இப்போ 9 வயசு, ஆமாவா? அப்போ யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுறா? தூய ஆவியானவர் சொல்லி கொடுப்பாரு. இது தப்பு, இது தவறு, இப்படி செய்யக்கூடாது, அம்மா அப்பாவை கத்தக்கூடாது, ஏசக்கூடாது, இந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அப்பயே சர்ச் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? we have to practice to listen to the Holy Spirit. Beautiful church, right? Catholic church, ஆமா தானே? கத்தோலிக்க திருச்சபை ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான சர்ச். ஏன் சொல்கிறோம்? ஏன்னா நமக்கு சின்ன வயசுலே நம்ம திரு அவையை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? யூ ப்ராக்டிஸ் டு லிசன் டு த வாய்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அது பாவ சங்கீதனம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் அது 2வது அருட்சாதனம், பேப்டிசம், ரீகன்சிலியேஷன். 3வது என்ன வருது? ரிசீவிங் த ஹோலி கம்யூனியன். கணக்கா ஹோலி கம்யூனியன் எடுக்கிறப்ப பயபக்தியோட போகணும். இயேசு கிறிஸ்து அதில் இருக்கிறாரு. அவர் அந்த நம்பிக்கையில், அந்த விசுவாசத்தில் இன்னும் ஆழப்படுதல் 10 வயசுலேருந்து ஆரம்பிக்குது. டீச்சிங் அஸ். ஒரு 17-18 வயசு வரும் பொழுது we are confirmed that I am filled with the Holy Spirit. அதுதான் confirmation. உறுதி பூசுதல். உறுதியோடு நமக்கு பூசுதல், அதாவது திருத்தயலத்தால் பூசப்படுகிறோம். இந்த தைலம் என்பது is the power of the Holy Spirit. ஆமென். அப்போ இவ்வளவு ஒரு ஸ்ட்ரக்சர்டா நம்ம திரு அவை சொல்லி கொடுக்குது. ஏன் அப்படின்னா அதுதான் அந்த ஹோலி ஸ்பிரிட்டோட முக்கியத்துவம். ஹோலி ஸ்பிரிட் இல்லாமல் சில பேர் ஹோலி ஸ்பிரிட்டை நம்ம எப்படி பார்க்குறோம்? 3வது ஆள், ஃபர்ஸ்ட் தந்தையாம் கடவுள், 2வதா இயேசு கிறிஸ்து, 3வதா ஹோலி ஸ்பிரிட். உண்மையா? இல்ல, நம்ம சும்மா சொல்லிக்க வேண்டியதான், 1, 1, 2, 3 சொல்லிக்க வேண்டியதான். ஆனா திரு அவை பைபிள்ல என்னைக்குமே அப்படி 3ஆக, இது 1வது ஸ்டேஜ், 2வது ஸ்டேஜ் அப்படிலாம் இல்லை. மூவருமே நம்மளுடைய ஐ பிலீவ் சொல்கிறோம் இல்லையா, ஐ பிலீவ் சொல்கிறோம். கத்தோலிக்க திருவையில் நமக்கு ஐ பிலீவ் சொல்லப்படுகிறது. அந்த ஐ பிலீவ் விசுவாச பிரமாணம் சொல்லுவோம். அந்த விசுவாச பிரமாணத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்?
தந்தையும் மகனும் தூய ஆவியானவர் மூவரும் ஒரே நிலையில தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. என் பிள்ளைங்கள்ட்ட கூட சொல்லுவேன், உன்னுடைய உனக்கு கடவுள் பெயரை கேட்டா எப்படி என்னன்னு பதில் சொல்லுவீங்க? ட்ரினிட்டி. அப்பா இன் ஹெவன் தனியா சொல்ல முடியாது, ஜீசஸ் கிரைஸ்ட் தனியா சொல்ல முடியாது, ஹோலி ஸ்பிரிட் தனியா சொல்ல முடியாது. எப்படி நம்ம சொல்லுவோம்? எப்படி சொல்லுவோம்? God the Father, God the Son, God the Holy Spirit. இதான் எங்களுடைய நம்பிக்கை. அல்லேலூயா. தெளிவா சொல்லணும். யாரு கேட்டாலும் உங்க கடவுள் பேர் என்னன்னு கேட்டா என்ன பேர் சொல்லுவோம்? God the Father, God the Son, God the Holy Spirit. மூன்று பேரும் தனித்தனியா பிரிச்சு பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. அதுதான் நம்மளுடைய விசுவாசம். That's how the Catholic Church always practice the name of the Father and the Son and the Holy Spirit. ஆமென். ஸோ இதுக்கு ஒவ்வொருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, தெரியவா? நம்மளுடைய கத்தோலிக்க திருவையில் இப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு சில ப்ரீஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இப்படி போடுங்க, 3 விரல் அப்படி வச்சுட்டு இந்த 2 விரல் கீழே பார்க்கும். அது என்னது? God the Father, God the Son, God the Holy Spirit, 3 in 1. இது கீழே என்ன தெரியுமா? The Jesus Christ is truly human, come down from the heaven, and the Jesus Christ truly divine, who died for us and resurrected. Hallelujah. Hello. புரியுதா? தெரியுதா? ஓகே, சரி. ஓகே. அப்ப இதுதான் இதுதான் நம்மளுடைய விசுவாசம். நம்மளுடைய விசுவாசம், we believe in Christ. ஓகே, சரி. திரும்பி அந்த வசனத்துக்கு போயிடலாம். தூய கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். ஏன் பவுல் இந்த இடத்துல ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொல்றாரு? அப்படிப்பட்ட உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அவர் கடவுள் உங்களுக்கு ஒரு முத்திரையா இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறவர். இன்னைக்கு அவர் தான் நம்மளை வழி நடத்துறாரு, நம்மளுடைய இதயத்தில் இருக்கிறாரு, நமக்கு சொல்லி கொடுக்கிறவர். ரைட், வாட்ஸ் தி மீனிங் பை தி ஹோலி ஸ்பிரிட்? உண்மையாலுமே அவர் எப்படிப்பட்ட ஆவியானவர் தெரியுமா? விடுவிக்கும் ஆவியானவர். அவர் கொரிந்தியர்ல சொல்லும்போது, பவுல் எழுதும்போது சொல்றாரு, தூய ஆவியானவர் எங்கு இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டுனா, இன்னைக்கு ஏன் உள்ளத்துல ஆவியானவர் இருக்கிறாருன்னா அவர் எப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்கிறவரா இருக்கிறாரு? என்னை பாவ வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஆனா அப்படிப்பட்ட ஆவியானவருக்கு பவுல் கொடுக்கிற எச்சரிக்கை என்ன தெரியுமா? அவருக்கு என்ன வருவிக்காதீர்கள்? என்ன வருவிக்க கூடாதா? என்ன உருவாக்க கூடாது? வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. நம்ம சர்வ சாதாரணமா தூய ஆவியானவருக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறோம். இங்க பைபிள்ல ஒரு சில இடங்கள்ல இருக்கு, எப்ப கடவுள் வருத்தம் அடைகிறார். நான் ஒரு விஷயம் சொல்றேன், அவர் நம்பி உருவாக்குனது யாரு? ஆதாம். ஆமா தானே? ஆனா ஆதாம் தவறு செய்யும் போது கூட கடவுள் வருத்தப்படலை. ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு. நீங்க பைபிளை பார்த்தீங்கன்னா, ஆதாமை உருவாக்கியதற்காக நான் வருத்தப்பட்டேன் எங்கேயாவது பைபிள் எழுதியிருக்கா? இல்ல. விரட்டி அடிக்கிற, வெளியே போ. ஏன்? அவருக்கு நம்பிக்கை, நீ போனா திரும்பி வந்துடுவேன். அந்த நம்பிக்கையினாலதான் ஆதாமுக்கு காயின் பிறக்கிறாரு. காயின் முடிஞ்ச ஆபேல் இறந்த பிறகு சேத்தை பார்த்தீங்கன்னா, சேத் திரும்பி எங்க வர்றாரு? கடவுளுக்குள்ள வந்துடுறாரு, ஆண்டவர் துதிக்கிறதுக்கு வந்துடுறாரு. ஆமாவா? ஏன்னா அந்த நம்பிக்கை இருக்கு. கடவுளுக்கு தெரியும் இவன் எப்படி இருந்தாலும் நம்ம கூட வந்துடுவான் அப்படின்னு. அல்லேலூயா. ஆனா ஒரு இடத்துல பார்க்கிறோம், கடவுள் ரொம்ப வருத்தப்படுறார். எங்க தெரியுங்களா? எடுத்துக்கொள்ளுங்க. The book of Genesis chapter 6. The book of Genesis chapter 6. Okay, 6:6. Genesis 6:6. Yeah. He was sorry that he had ever made them and put them on earth. வேற வெர்ஷன்ல படிங்க.
யாவே ரிக்ரெட்டட். ஓகே, அதோட ஸ்டாப் பண்ணுங்க. யாவே, the God of Yahweh, அப்பா heavenly father, அவர் என்ன பண்ணாராம்? ரிக்ரெட் பண்றாராம். தமிழ்ல மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். அடுத்த வசனம், அவரது உள்ளம் துயரம் அடைந்தது. இது கேட்க எப்படி இருக்கு? பயமா இல்ல? அவருடைய heart is in grief. கடவுள் மனிதரை உருவாக்கியதற்காக துயரப்பட்டாராம். ஏன் அப்படிப்பட்ட ஒரு துயரம் அவருக்கு வரணும்? அவர் ஆதாம படைக்கும் போது கூட அந்த அளவுக்கு துயரப்படலை. அவர் தப்பு பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு அஃப்கோர்ஸ் அதுலேருந்து தான் மனித குலத்துக்கு பாவமே வந்தது. அப்போ கூட அவர் வருத்தப்படலை. ஆனால் எப்போ அவர் வருத்தப்பட்டாரு? இந்த இடத்துல நோவா டைமில் வருத்தப்படுறார் அவர். ஏன்? மிக்ஸ் சொன்னால் நிறைய பேருக்கு கோவம் வந்துடும். அங்கே அதுக்கு முன்னுக்கு மேலே என்ன நடக்குது? மிக்ஸ் மேரேஜ் நடக்குது. என்ன மிக்ஸ் மேரேஜ்? அதாவது கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள், கடவுள் வழியில் நில்லாதவர்களுக்கு கூட திருமணம் ஒப்பந்தம் நடக்குது. இந்த பாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால இவர்கள் வழி தவறி போறாங்க. கடவுளுக்கு உரிய விற்றை செய்யாம கடவுளுக்கு துதிகள். ஏன்னா இந்த சேத்து குடும்பம் என்ன பண்ணுது? கடவுளை ஆராதிக்குது. அங்க காயின் குடும்பம் என்ன பண்ணுது? உலக வாழ்க்கையில போகுது. அப்ப உலக வாழ்க்கையில போன ஒரு குடும்பம் கடவுளோடு நிற்கிற ஒரு குடும்பம். அதனால தான் இவர்கள் தெய்வ புதல்வர்கள்னு சொல்றாங்க, இவர்கள் அரக்கர்கள்னு சொல்றாங்க. இப்ப என்ன ஆகுது? இந்த தெய்வ புதல்வர்கள்லாம் யாரை போய் கல்யாணம் பண்றாங்களா? இந்த காயின் வம்சத்துல வந்த பெண்களை வந்து அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இந்த உலகத்துல அழகு தானே. சாத்தான் அப்படித்தானே உலகத்தை வஞ்சிச்சு. அந்த ஆதாமியும் ஏவாளையும் வஞ்சிச்சான். ஏவாள எப்படி வந்து வஞ்சகம் செய்தான்? இது பழத்தை பாரு, அழகா இருக்கு, சாப்பிட்றதுக்கு ருசியா இருக்கு. சாப்பிடவே இல்லை. இத்தனை நாள் அந்த பழம் அங்கதான் இருந்துச்சு. அத்தனை நாள் அந்த அக்காவுக்கு அழகா தெரியல. ஒரு ஆள் போட்டு கொடுத்த பிறகு தான் தெரியுது, ஓ இப்ப அழகா இருக்குது அப்படின்னு. இதுதான் வஞ்சிக்கப்படுகிற. போன வாரம் அதான் பார்த்தோம் நம்ம, எப்படி வஞ்சிக்கப்படுகிற ஒரு ஆவியினால நாம் இது போல வஞ்சிக்கப்பட்டோம். இந்த வஞ்சனை தான் இன்னைக்கு என்ன ஆச்சு? இவர்கள் கடவுளை நேசிக்கிற ஒரு கூட்டம், சேத் குடும்பத்தை வம்சாவளியில வந்தவர்கள். அதுக்கப்புறம் நீங்க அங்க இந்த இவங்களுக்கும் இந்த நோவால சொல்லப்பட்டதுக்கும், நல்லா கவனிங்க, நோவால சொல்லப்பட்டதுக்கும் ஆதாம் ஏவாளுக்கு ஏறக்குரிய அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா more than 1600 years. அந்த ஜெனரேஷன்ஸோடைய எக்ஸ்பென்டேஷன்ஸ், அந்த எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1600 வருடங்கள், ஆண்டுகள் கடந்து தான் இந்த நோவா டீம் அங்கே வருது. அது வரைக்கும் லாங் ஜேர்னி அது. ஆனால் இந்த இடத்துல இவங்க பார்க்கும் பொழுது இப்போ பார்க்குறாரு கடவுள் தப்பு பண்ணிட்டாங்க. ஏன்னா பரிசுத்தத்தை எதில் கூட கலக்கிறாங்க? பரிசுத்தம் இல்லாதவர்களோடு கலந்து. அந்த கீழே ஒரு வசனம் அது பாருங்களேன், அதில் இருக்கும். அப்பொழுது 5வது வசனம், மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகள் எல்லாம் நாள் முழுவதும் தீமையையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். அப்ப மனித குலம் முழுசு என்ன ஆயிருச்சு? தீமையா மாறிடுச்சு. ஏன் மாறிடுச்சு? ஏனால் அதுக்கு முன்னுக்கு என்ன நடந்துச்சு? 2வது படிங்க, அதே இது 2வது. Some of heavenly being. அப்படின்னா சேத் ஃபேமிலி. சேத் ஃபேமிலி யாருக்கு ஊழியம் செய்றாங்க? கடவுளுக்கு ஊழியம் செய்றாங்க. அவங்க they are the one called as a heavenly family. கடவுளுக்கு ஊழியம் செய்யற ஃபேமிலிஸ்ல இருந்து வந்தவங்க சேத் ஃபேமிலிக்கும். Which girls? The earthly people. யாரு? காயின் எங்க ஓடினாரு? எர்த்துக்கு அதாவது விரட்டி அடிக்கப்பட்ட காயின் அவர் உலக வாழ்க்கைக்கு போயிட்டாரு. அவர் வழியா தான் நம்ம ஏற்கனவே போன வாட்டி அந்த காயின் தொடக்க நூல் இந்த ஜெனசிஸ் சாப்டர் 4:17 அதுக்கப்புறம் 1 வேர்ட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அங்கதான் சமைக்கிறவங்க உருவாகுறாங்க, அங்கதான் மத்தளம் அடிக்கிறவங்க உருவாகுறாங்க, அங்கதான் அந்த பிரவுன்ஸ் அண்ட் சில்வர் செய்றவங்க உருவாகுறாங்க. வேலை அதெல்லாம் உலகத்தில் உள்ள வேலையெல்லாம் இவங்க உருவாகுறாங்க. பட் சேத் ஃபேமிலி அவங்க கடவுளை ஆராதிக்கிறதுல இருக்காங்க. ஸோ தட்ஸ் வை சேத் ஃபேமிலி இஸ் எ ஹெவன்லி ஃபேமிலி, ஹெவன்லி கனெக்டட் ஃபேமிலி. இங்கே காயின் வந்து வேர்ல்ட்லி இருக்கிற ஒரு ஃபேமிலி. இங்கே தான் 2 பொண்டாட்டிக்காரன் 3 பொண்டாட்டிக்காரன் எல்லாம் இங்கே தான் உருவாகுது. கடவுளுக்கு விருப்பம் இல்லாத எல்லா காரியமும் இங்கே நடக்குது. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது? இந்த ஃபேமிலியும் அந்த ஃபேமிலியும்
ஒன்றா சேர்றாங்க. சேரும் பொழுது இந்த நல்ல ஆண்டவரை போற்றி கொண்டிருக்கிற அந்த குடும்பமும் என்ன ஆகுது? கொரப்டட். ஞாபகம் இருக்கா? ஒரு 2 வாரத்துக்கு முன்னுக்கு நம்ம கடவுள் ஒரு ஒரு இஸ்ரேலுக்கு துன்பத்தை வர வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு, பேர் திடீர்னு ஞாபகம் வரல, பிழையாம். பிழையாம் கதையில், அந்த பிழையாம் கதையில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஓகே, அவர் இப்போ என்ன செய்வார்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ஒரு ஃபேமிலி, இந்த ரூத், நான் சொன்ன ரூத்தோட ரூத் ஃபேமிலி, ஓகே, அவங்களுக்குள்ள அந்த உள்ள மக்களை போய் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அவங்க மிக்ஸ் மேரேஜ் பண்ணிடுவாங்க. மிக்ஸ் மேரேஜ் ஆட்டோமேட்டிக்லி பண்ணாக்கா இவங்க கடவுளை விட்டு விலகிடுவாங்க. உடனே ஆண்டோடைய சாபம் அங்கே அதுக்கு வந்துடும். அதே போல தான் நடக்குது இங்கே. அது லேட்டரும் நடக்குது, இது முன்னுக்கே நடக்குது. பட் இதை பார்த்து தான் கடவுள் 7வது அதிகாரத்தை படிங்களேன், 7வது வசனம், அது chapter 6 verses 7. படிங்க. He said, I will destroy man who I am created, blot him out from the face of the earth. கடவுள் சொல்லுகிறார், இந்த மனிதர்களை நான் அழித்தொழிப்பேன். ஏன் அழித்தொழிக்கணும்? ஏன் இப்படி நடக்கணும்? இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ரோமியர் புத்தகத்தில் இதே ஒரு விஷயம் இங்கே எங்கே நடக்குதுன்னா, ரோமியர் 7வது அதிகாரம் 22வது வசனம் எடுங்களேன். The book of Romans 7:22. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, பவுல் இது ஒரு 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 டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, கடவுள் யாரை வெறுக்கிறாரு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். என்ன தெரியும்? கடவுள் வெறுப்பது என்னது? கடவுள் வெறுக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் தெரியுமா? கடவுள் எதை வெறுக்கிறார்? பாவத்தை. எப்படிப்பட்ட பாவத்தை வெறுக்கிறார்? அந்த வசனம் எங்க இருக்குது? எப்படிப்பட்ட பாவங்களை கர்த்தர் வெறுக்கிறார்? டெட்லி சீன்ஸ். அந்த சீன் எங்க பைபிள் ஒரு இடத்துல இருக்கு? ரோமன்ஸா? இல்லை, இது இந்த ரோமன்ஸ் 7 வர்றதுக்கு முன்னுக்கு அதை பார்த்துருவோம். எது வருதுன்னு கேட்டிங்கன்னா, கலாசியன்ஸ் 5. எடுங்க, கலாசியன்ஸ் 5, கலேஷியன்ஸ், கலாத்தியர் 5 20 21, Galatians 5 verses 20-21. ஓகே, அது ஒரு வாட்டி படிச்சிருங்களேன். In worship of idols, worship of idols, witchcraft, people become enemy, they fight, they become jealous, angry, ambitious. ஓகே, இது வந்து இப்படி மாற்றி மாற்றி வருது. நான் பெட்டர் நான் தமிழ்லேயே போயிடுறேன், அது கொஞ்சம் ஃப்ளோவாக வரும். ஓகே, ரைட். தமிழில் படி. நீ சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை. ஓகே, ஐ திங்க் 19 படிக்கணும். சாரி. ஊன் இயல்பின் செயல்கள். இதுதான் கடவுளுக்கு பிடிக்காதது, கடவுள் வெறுக்கிற காரியம். அதாவது the flesh, நம்மளுடைய flesh, ஊன் இயல்பு அப்படின்னாக்கா, அது இங்கிலீஷ்ல ஒரு ஆள் படிங்க. 19 இல்ல ஃபர்ஸ்ட் இல்ல 19 ஃபுல்லா படிங்களா? ஒண்ணா அப்படி படிங்க. human nature does, that means the flesh என்ன சொல்லுதோ, ஃப்ளஷ்க்கு எது விருப்பப்படுதோ, நீங்க ஒரு கண்ட்ரோல் இல்லாம இருந்தா ஃப்ளஷ் என்னென்னலாம் சொல்லும், என்னென்னலாம் செய்யும், அதுதான். ஓகே, அப்படி பார்க்கும் பொழுது ஊன் இயல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும், அவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் படிங்களா. அது 19 என்னென்னு இருக்கும் பாருங்களேன். fornication, impurity, shameless, idol worship. ஓகே, இது இன்னொரு வெர்ஷன் தாசன. அது fornication, impurity,
லைசன்ஸ் லிஸ்ட். ஓகே எலினா நீங்கள் படிங்க, அதில் படிங்க. immortal, இம்மார்ட்டல், filthy, indecent action, worship. ஓகே அந்த 4 எல்லாத்துக்குமே தெரியும். இதெல்லாம் நம்ம அவ்வளோ சீக்கிரம் செஞ்சிட மாட்டோம். சோஃபா கேத்தலிக்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம தான் கத்தோலிக்க திருச்சபை கட்டி காக்கிறவர்கள் அப்படின்னு நமக்குள்ள ஒரு எப்போதான் அந்த ஒரு வெறி இருக்கும் பாருங்க. நம்ம இது நானும் பெரும்பாலும் செய்ய மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் செஞ்சால் தர்மடி வாங்குவோம். தப்பு நமக்கு நல்லாவே தெரியும், அது தவறு, செய்யவே கூடாது. இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நன்மை எடுக்க போவதற்கு முன்பு என்ன தகுதி வேண்டும்? எதுக்கு? நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன், இது நான் கம்பேரிசன் பண்ணலை, ஆனால் வருத்தத்தோடு சொல்கிறேன். கம்பேரிசனுக்காக சொல்லலை, வருத்தப்பட்டு சொல்கிறேன். ஒரு சபையினர் இருக்கிறாங்க, திரு அவை, நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபை இல்லாத ஒரு சபையினர். அவர்களுக்கு கடவுள் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ரட்சிக்கப்பட்டு வந்தவங்கன்னு. ரட்சிக்கப்பட்டு வந்தாங்கனாக்கா அவங்க வெளியில் ஒரு சில விஷயங்களை அவர்கள் வெளிப்படையாக செஞ்சுருவாங்க, மாறி வந்துடுவாங்க. என்ன தெரியுங்களா? சிகரெட் பிடிக்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? சிகரெட், அவங்களுக்கு சிகரெட்டுனாலே பாவம். தண்ணி அடிக்கிறதுனா பாவம். ஏன்? நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம்னு சொல்லுவாங்க. ரட்சிக்கப்பட்டிருந்தா நீ சிகரெட் அடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, 2 திருமணம் செஞ்சுருக்கக்கூடாது. புரியுதுங்களா? நான் சொல்கிறது ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச்சில் அவங்களுக்கு அந்த ஒரு இது இருக்கும். ஓகே, அவங்களுக்கு நன்மைன்றது நம்ம கத்தோலிக்க திரு அவை மாரி எவ்ரி வீக் கொடுக்க மாட்டாங்க. மாதத்தில் ஒரு தடவை தான் கொடுப்பாங்க. ஒரு அந்த பர்டிகுலர் வாரத்தில் நன்மை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு கம்யூனியன் சொல்லுவாங்க. நமக்கு இக்ரிஸ்டிக். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. கம்யூனியன் வேறு, இக்ரிஸ்டிக் வேறு. நமக்கு கம்யூனியன் இக்ரிஸ்டிக்கில் ஒரு பார்ட். நமக்கு இக்ரிஸ்டிக்ன்றது இஸ் அ ஃபுல் செலிப்ரேஷன். தேர் இஸ் அ டிஃபரன்ஸ். இக்ரிஸ்டிக் இஸ் ஜீசஸோட 3 விஷயங்கள் தாங்கி இருக்கும்: சஃபரிங், டெத் அண்ட் ரெசரக்ஷன். இது 3மே ஒன்றா சேர்ந்தது தான் இக்ரிஸ்டிக் செலிப்ரேஷன் மாஸ். ஓகே, அவங்களுக்கு கம்யூனியன் மட்டும்தான். நமக்கு கம்யூனியன் ஒரு பார்ட் இந்த இக்ரிஸ்டிக். ஓகே, அவங்களுக்கு கம்யூனியன் மட்டும்தான். அந்த கம்யூனியன் போகிறதுக்கு அவங்க எப்படி தான் செய்வாங்க? மொதல் வாரம் கம்யூனியன் போனோன்னா அதுக்கு மொதல் வாரமே, அந்த வாரம் கம்யூனியன் போனாங்கன்னா போன வாரம் அதுக்கு முந்தின வாரமே ஒழுங்குபடுத்துதல்னு ஒரு விஷயம் செய்வாங்க. ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தன்னை வருத்தி பாவத்தோடு நாங்கள் போய்ட்டு எடுக்கக்கூடாது. பிகாஸ் இந்த 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 22வது வசனம் சொல்கிறபடி திவ்ய நற்கருணை எடுக்கிறதுக்கு முன்னுக்கு நான் என்னை சோதித்து அறிந்த பிறகே நன்மை எடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கேற்ப அவங்க முன்னுக்கு எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம கத்தோலிக்க திராவை என்ன நம்ம பிலீவ் பண்ணுறோன்னாக்கா, ஒவ்வொரு மாதத்துலையுமே முன்னுக்கு பாவ அறிக்கை சடங்கு இருக்கு இல்லையா, அதை முடிச்சுட்டு நம்ம போகிறோம். ஸோ நம்ம கத்தோலிக்க திராவை நம்ம என்ன நினைக்கிறோம், வரவங்க எல்லாருமே பாவ அறிக்கை செஞ்சுட்டு நம்மளை சோதித்து அறிஞ்சிட்டு தான் எடுக்கிறோம். அப்படியே நம்ம இப்போ எடுக்கும்பொழுது அவருடைய கிரேஸ் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் நம்மளை கண்டிப்பாக பரிசுத்தப்படுத்திடும். அந்த நம்பிக்கையோடு தான் போகிறோம். ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் நடக்குதுன்னா, அவங்களுக்கு தண்ணி அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறதே ஒரு நான் ரட்சிக்கப்பட்டேன்னா அதை அடிக்க மாட்டேன். நம்ம சொல்ல தேவையே இல்லை. இங்கே இன்டர்வல், அதாவது நமக்கு மாசில் இன்டர்வல் தெரியுமா? எப்போ இன்டர்வல்னு? மாஸ் இன்டர்வல் எப்போ? குருவானவர் சர்மன் கொடுக்கறது. அது நிறைய பேருக்கு அது இன்டர்வல். அது ஒரு சினிமா படத்தில் இன்டர்வல் மாரி சர்மன் கொடுக்கறது இன்டர்வல். அந்த நேரத்தில் வெளியே போய் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஊதிக்கிட்டு இருப்பாங்க. டென்ஷனா, உள்ளுக்கு டென்ஷனை ரிலீஸ் பண்ணுறாங்களாம். 45 நிமிஷம் தான். அப்போ தான் சில பேர் டாய்லெட்டுக்கு போவாங்க. அல்லேலூயா. இந்த அநியாயம்லாம் நம்ம சர்ச்சில் நடந்துகிட்டு தான் இருக்கும். நான் நம்ம சர்ச்சை தப்பு சொல்ல, சர்ச் ஒழுங்காக தான் இருக்குது. நம்ம பண்ணுற அக்கிரம அநியாயம் இருக்குல்ல, நம்ம அந்த வார்த்தையை சரியாமல் புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறோம்ல, அப்போ ஒரு சில காரியங்கள், ஒரு சில பாவங்கள் நமக்கு தெரியும். ஆனால் அநேக பாவங்கள் நம்ம உணராமையும் இருக்கிறோம். அதுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். இந்த வசனத்தில் சொன்ன முதல் 4 பாவங்கள் நமக்கு தெரியும். என்னது? பரத்தமை, திருமணமாகி அடுத்துவ பொம்பளையை யாரும் பார்க்கக்கூடாது, தெரிஞ்சிருச்சு. சைட் அடிக்கக்கூடாது, எட்டி பார்க்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் என்னுடைய மனது யார் கூட இருக்கணும்? என் மனைவியோடு கூட இருக்கணும், அங்கே ஆண்டவரோடு கூட இருக்கணும். இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. பரத்தமை நம்ம பெரும்பாலும் செய்கிறதில்ல. அதை மீறி செய்கிறது வேறு விஷயம், அது அங்கே வரல. பட் நமக்கு தெரியும் இது தப்பு, தெரியும். 2வது கெட்ட நடத்தை, தப்புங்க. கிறிஸ்துவங்க நம்மளாம் செய்யக்கூடாது, ஓகே இருக்கு. அடுத்து காம வெறி, என்னதான் இருந்தாலும் பாவ சங்கீதத்தில் போய் செஞ்சிருவோம், ஓகே வெரி குட்.
சிலை வழிபாடு, ஐயோ இல்லைங்க இயேசு ஆண்டவர் தாங்க ஒரே ஆண்டவர். ஓரளவு இதை மீறி நடக்கிறதுலாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் பேசிக்கா இந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இதுக்கப்புறம் ஒன்று வருது, இதை அவ்வளவு லைட்டா எடுத்துட்டு போயிடுவோம். என்ன தெரியுமா? என்னது? பில்லி சரி, பில்லி சூனியமும் நம்ம செய்யறது இல்லை, அது விட்டுருங்க. நம்ம சர்ச்சில் பெரும்பாலும் பில்லி சூனியம் அதெல்லாம் அது செய்ய மாட்டாங்க. அன்லெஸ் நம்மளே வாயால் கர்ஸ் பண்ணுறது நிறையா இருக்குது, அது கூட நமக்கு தெரியாது பாருங்க, இன்டைரக்டாக செஞ்சுருவோம். அதை அதுவும் ஒரு பில்லி சூனியம் சேர்ந்தது தான். சரி, அதுவும் விட்டுருவேன். அடுத்த ஒன்று இருக்கு பாருங்க, பகைமை. பகைமைலாம் வெறுப்பு. இது தப்புன்னே நிறைய பேருக்கு தெரியாது. சர்ச்சில் பார்ப்போம், பேசுவீங்களா? இல்லைங்க அவ்வளோ ஒத்து வராது, நான் பேச மாட்டேன். கடந்து போகிறோமா இல்லையா? நம்ம யோசிச்சு பார்ப்போமே, நம்மளே யோசிச்சு பார்ப்போம். பேசுவேன், வேணாங்க அவ்வளோ ஒத்து வராதுங்க. அதுக்கு பேர் என்னது? சரி, இப்போ அந்த பர்சனை பற்றி உங்கள்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் அவங்கள்ட்ட பேசுவீங்களாங்க? என்ன சொல்லுவீங்க? எதுக்குங்க பேசிக்கிட்டு வீணா சண்டையை உருவாக்கி? இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அவாய்டிங்னா உங்களுக்குள்ள இருக்கணும். இப்போ ஒரு ஆள் உங்கள்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் பார்த்து தெரியாத மாதிரி போகிறீங்களா உங்கள்கிட்ட இருந்து, நம்ம என்ன சொல்லுவோம்? அப்போ அது என்ன அர்த்தம்? உண்மையை சொல்கிறீங்கன்னா உங்கள் மனதிலேருந்து என்ன வருது? பகையை நீங்கள் பகையை தானே காமிக்கிறீங்க. அப்போ உண்மைதான், அதுதான் சொல்கிறேன். இதுவே தப்புன்னு நமக்கு தெரியலையே. நான் பகைமை வச்சிருக்கேன்றத என் உள்ள ஏற்றுக்கவே இல்லையே. இப்போ நல்லா கவனிங்க, ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, யார் வேணாலும் என்னை எதிர்த்துட்டுங்க, யார் வேணாலும் சண்டை போட்டோம், ஆனால் நான் யாரையும் வெறுக்க மாட்டேன். யான்னு கேட்டதுக்கு, நான் வெறுக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. ஏன்னா ஒரு ஆள் அவங்க என்னை வெறுக்கிறாங்க, நான் வெறுத்தா அந்த இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? உங்கள் பகைவருக்கு நீங்க அன்பு செஞ்சு அவன் உங்களுக்கு கெடுதி செஞ்சா அது 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 யாருக்கும் உள்ள பிரச்சனை? அந்த பர்சனுக்கும் கடவுளுக்கும் உள்ள பிரச்சனை. நியாயம் தீர்க்க வேண்டியது யாரு? கடவுள். இப்போ இங்க கீழே யார் நியாயம் தீர்க்கிறது? எப்படி? எனக்கு அவங்களுக்கு ஒத்து வராதுங்க, பேசினா சண்டை தாங்க வரும். இப்போ யார் நியாயம் தீர்க்கிறது? அவங்க செஞ்சா அது அவங்க பிரச்சனை. இப்ப இதுதான் சொல்றேன், இது நமக்கு பகைன்னு தெரியாமலே நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கோம். ஆனா the book of Galatiansல ஊன் இயல்பு இச்சைன்னு சொல்லக்கூடிய ஊன் இயல்பு பிரச்சனைகள்ல இது ஒன்று வருது. That's why it clearly said this is belongs to flesh, not the Holy Spirit. Holy Spirit இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கணுமா? நீ என்னை ஒரு கண்ணத்தில் அற, நான் திரும்பியும் உன்னை ஒன்றும் செய்ய போறதில்லை. Not for you, because of you, because of the sake of our Lord Jesus Christ, so merciful on me. அவர் என் மீது இரக்கம் கொண்டதுனால, அவர் என் மீது மனம் இறங்கி என்னை மன்னிச்சதுனால நான் உன்னைய மன்னிச்சிடுறேன். அல்லேலூயா. அதுதான் the power of the Holy Spirit. இதை செய்யாம நான் ஃப்ளஷுக்கு இப்போ வரைக்கும் மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன்ல, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நான் வேலை செய்ய விடாம எனக்குள்ள ஒரு ஈகோ இருக்குல்ல, அவங்ககிட்ட பேசி நான் என்னத்த, நீங்க அவாய்ட் பண்ணுங்க, எதையோ பண்ணிட்டு போங்க. ஆனா மற்றவங்க முன்னுக்கு அதை டிக்ளேர் பண்றோமா இல்லையா? அவங்க முன்னுக்கு மூஞ்சி வெட்டிட்டு சிரிச்சிட்டு போங்க, சிரிங்க. நான் ஃபேக்கா இருக்கிறேன்னு சொல்ல, உண்மையா சிரிங்க. சொல்லுங்க, நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்க என்னை வெறுத்துருங்க, ஆனா நான் சரி. எப்ப நம்ம ஆண்டவர் சொன்னதை ஃபாலோ பண்ண போறோம்? இயேசு கிறிஸ்து என்ன தெளிவா சொன்னாரு? உங்கள் பகைவர்களை நேசியுங்கள், உங்கள் வெறுக்கிறவர்களுக்காக ஜெபியுங்கள். எப்ப செய்ய போறோம்? அதை எங்க செய்யறோம்? போட்டு கொடுத்து உட்காந்துருக்கோம். சர்ச்சிலேயே பேசுறோமா இல்லையா? ஐயோ அந்த லேடி கிட்ட முடியாதுங்க, என்னை சேர்த்து தான் சொல்றேன். இல்ல நான் இதை நானும் உணர்ந்து தான் சொல்றேன். சர்ச்சில் பணி செய்யும் பொழுது இவங்களுக்கு எனக்கு ஒத்து வராது, இவங்க இப்படி பண்றாங்க, வசனம் தெளிவா கிளியரா சொல்லுது, அவர்களுக்காக ஜெபியுங்கள். இவன் உங்களுடைய லீடர்ஸ், அவங்க கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும். அவங்க தப்பே பண்ணாலும் அது அவங்க ஆண்டவர்கிட்ட அந்த கணக்கை தீர்த்துக்கிட்டோம். நீங்க அவங்கள இன்னொரு ஆளுகிட்ட போட்டு கொடுக்கறதோ, இன்னொரு ஆள், அது இஸ் ரிட்டர்ன் டு காசிப்.
ஆனால் இது நம்ம மண்டையில் அது ஏறவே இல்லையே, அது நமக்கு தெரியவே இல்லை. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நாங்கள் வருத்தப்பட்டு கத்தோலிக்க திருஅவையில் இப்படிலாம் நடக்குதே அப்படின்ற வருத்தப்பட்டு என்னமோ பேசுகிறோமா, வருத்தப்பட்டு சாத்தானுக்கு ஈக்குவலாக பேசிட்டு உட்காந்துருக்கோம். God never asks us. நம்மளை அறியாமலே சர்ச்சை பிளவுபடுத்துறது யார்? கடவுள் திரு அவையை கட்ட சொல்லி தான் நம்மளை உருவாக்குனாரு. நான் டிஃப்ரென்சஸ் இல்லைன்னு சொல்லலை, சர்ச்சுக்குள்ளேயே டிஃப்ரென்சஸ் இருக்கு. பவுலுக்கும் பேதுருக்கும் பிரச்சனை வந்தது, பைபிளே சொல்லுது, உண்மைதான். டிஃப்ரென்சஸ் ஒப்பீனியன் இருந்தது. அதுக்குன்னு பவுல் ப்ரீச் பண்ணுறப்ப பீட்டரை ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொன்னாரா? இல்லவே இல்லை. யாரை பற்றியும் பைபிளில் எங்கேயுமே குறை சொல்லி இல்லை. பவுல் அழகாக சொன்னார், சில பேர் பவுலை நான் ஃபாலோ பண்ணுறேன், சில பேர் அப்போலோவை ஃபாலோ பண்ணுறேன், சில பேர் நான் பீட்டரை ஃபாலோ பண்ணுறேன். அப்படிலாம் இல்லை. நீங்கள் எவ்ரிபடி யாரை ஃபாலோ பண்ணணும்? கிரைஸ்டை தான் ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். See, இந்த மாதிரி டிஃபரன்சஸ் நமக்குள்ள இருக்குது. சண்டை சச்சரவு, பொறாமை, அதெல்லாம் உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருக்குது, தெரியவே இல்லை, தெரியவே கிடையாது நமக்கு. இந்த பொறாமை எனி ஃபார்ம்ஸ்ல வரும். ஃபாதர் ஏன் அவங்கள்ட்ட மட்டும் பேசுறாரு? அது எத்தனை தடவை கோசிப் ஆக்கிருமோ? அவர் பாருங்க, அவர் ஃபாதர் பக்கத்திலேயே எப்ப பார்த்தாலும் நின்றுட்டே இருக்கிறாரு. அதுலேயே நமக்கு பொறாமை வருது தானே. அந்த ஃபாதர் வந்து ஒரு பிள்ளைக்கு அசைவா இருக்கிறாரு, அதுலேயே பொறாமை வருது. அவர் போனா அது அவரோட பிரச்சனை. இந்த பேச்சு தான், இந்த கோசிப் தான். நம்மளே அறியாமலே கோசிப் பண்றோம். நம்மளே அறியாமலே நம்ம சர்ச் பத்தியும், நம்ம குருவானவர்கள் பத்தியும், சர்ச் லீடர்ஸ் பத்தியும் பேசி பேசி அந்த உள்ளுக்கு பகைமையும் பொறாமையையும் நம்மளே வளர்க்குறோம். இன்டைரக்டா தூய ஆவியானவருக்கு நாம் வருத்தத்தை ஏற்படுத்துகிறோம். இதை தான் பவுல் சொல்லுகிறார். பவுலுக்குள்ளும் இப்படி ஒரு விஷயம் இருக்கு. கடவுள் எதிர்பார்க்கறது ஒன்று, பவுல் செய்கிறது ஒன்று. இப்போ எடுங்களேன், ரோமியர் புத்தகம் 7வது அதிகாரம் 22வது வசனம். Romans chapter 7 verses 22. Verses 22. My inner being delights the law of God. தமிழ்ல என் உறுப்புகளில் வேறொரு சட்டத்தை காண்கிறேன். கடவுள் ஒரு சட்டத்தை எனக்குள்ள வச்சிருக்கிறார் ஆவியின் வழியாக. Praise the Lord. Hallelujah. ஆனா என் உடல் உறுப்புகள் எதை நோக்கி போகுது? வேறொரு சட்டம். ஆவியானவர் எனக்குள்ள இருந்துகிட்டு ஒரு விஷயம் சொல்றாரு, ஆனா என் ஃப்ளஷ் வேறொரு விஷயத்தை செய்து. அடுத்து தமிழே படிக்கிறேன், என் மனம் ஏற்றுக்கொள்ளும் சட்டத்தை அது எதிர்த்து போராடுகிறது. உண்மையா? கடவுள் நமக்கு ஒன்று டிசைன் பண்ணி வச்சிருப்பாரு. ஆவியானவர் தெளிவா சொல்வார், இந்த விஷயத்தை செய்யக்கூடாது, இந்த விஷயத்தை செய்யணும். ஆனா நமக்குள்ள இன்னொன்று ஒன்று இருக்குது, அது வேற ஒன்று செய்கிறது. இதை விட இன்னொரு ஒரு பாவம் இருக்கு. அது என்ன பாவம்? கடவுள் சொல்வதுக்கு எதிராக நடக்கிற பாவம். புரியுதுங்களா? என்ன பாவம்? இப்ப நம்ம படிச்ச பாவம்லாம் ஒன்று இருக்கு, ஓகே. இன்னொரு பாவம் இருக்கு. அவர் ஒன்று சொல்லுவார், இது செய்யாதேன்னு, நம்ம அதை தான் செய்வோம். இப்ப ஜஸ்டினுடைய பார்வையில் எல்லாம் சரியா இருக்கு, எல்லாம் கணக்கா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்வார், காலே ஜஸ்டின், இது ஆவியானவர் தெளிவா பேசுவாரு, ஜஸ்டின் அது வேண்டாம், இது செய்வேணாம். உடனே ஜஸ்டின் மனசு சொல்லு, இல்லையே இது சரியா தானே இருக்கு, எல்லாம் ஓகேவா இருக்கிற மாதிரி இருக்க. ஒரு போராட்டம் ஒன்று வரும், ஏன்னா மனம் இன்ட்ரெஸ்ட் பண்ணுது அதுல. ஆமாவா? இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், ஸ்பைடர்மேன் படம் வந்துருச்சு, இங்க விஜில் பிரேயர் நடக்குது. கடவுள் நம்மளை எங்க அழைச்சிருப்பாரு? விஜில் பிரேயர் போ, கொலம்பியாவில் நிறைய பேர் இறந்துருக்குறாங்கப்பா, அவங்களுக்கு போய் ஜிபிங்க. ஓகே, இங்கே மலேசியாவில் அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது, அதுக்காக ஜிபிங்க. இங்கே நிறைய பேர் துன்பத்தில் இருக்கிறாங்க, நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு பிரிகிற சூழ்நிலையில் இருக்குது. எல்லா குடும்பத்திலையும் அவன் பூந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? கும்மி அடிச்சுட்டு இருக்கிறான்.
எதிராளி. ஸோ அதுக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கத்தோலிக்க திரு அவையில் ஒரு சில செட் ஆஃப் ப்ரேயர்ஸ்லாம் இருக்குது. அடுத்த மாதம் முக்கியமான மாதம். என்ன மாதம்? இல்லை எம்பிசி சிபுவில் எல்லா சர்ச் ஒன்றாக கத்தோலிக்க திரு அவையில் எல்லா குருவானவர்களும் எல்லா பொதுநிலையர்கள் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் அந்த இடத்துல ஒரு பிளான் செய்ய போகிறாங்க. முதல் ஒரு பெரிய மாநாடு நடக்குது சிபுவில். ஸோ அதுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஓகே. ஸோ இவ்வளவு காரியங்கள் இருக்குது. உலக அமைதிக்காக ஜெபிக்கணும், உலக பொருளாதாரத்துக்காக ஜெபிக்கணும், இன்றைக்கி நிறைய பேருக்கு வேலை இல்லை அதுக்காக ஜெபிக்கணும். சீக்கில் நிறைய பேர் அவதிப்பட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் மரணம் சர்வசாதாரணமாக நடந்துட்டு இருக்குது. ஒருத்தவங்க மரணம் அடைஞ்சிருக்காங்க. என்னென்னு போய் செக் பண்ணால் நத்திங். டாக்டர் எழுதியிருக்கான் இட்ஸ் எ நேச்சுரல் டெத். பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க, பட்டுன்னு மயக்கம் போட்டாங்க, இறந்துட்டாங்க. வெளியாவது நேச்சுரல் டெத். என்ன ரீசன்? நோ ரீசன். நமக்கு முன்னுக்கு வந்த செய்தி ரத்த கொதிப்பு, கார்டியாக் அரெஸ்ட்டு அப்படின்லாம் வந்தது. ஆனால் அங்கே வருது ஒன்றுமே இல்லை. இட்ஸ் எ நேச்சுரல் டெத், ஜஸ்ட் கான். இன்றைக்கி இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கி நம்ம அதெல்லாம் அதுக்காக ப்ரேயரில் ஆஃபர் பண்ணணும், எல்லாம் ஜெபிக்கணும். நிறைய பேர் மனமாற்றத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் இங்கே என்ன கூப்பிடுது? இப்போ ஸ்பைடர்மேன் படம் நம்மளை கூப்பிட்டு இருக்குது. இங்கே 3 மணி நேரம், அங்கே 5 மணி நேரம். ஆனால் எங்கே நமக்கு போக ஆசைப்படுறோம்? ஸ்பைடர். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், இல்லைப்பா நீ போ, உனக்காக ஒரு திட்டம் இருக்குது. நீ இன்னைக்கு ஜெபிக்கிறதுனால ஒரு உயிர் இன்னைக்கு காப்பாற்றப்படணும். நீ போனினா உன் ஜெபத்தினால ஒரு உயிர், ஒரு ஆத்மா காப்பாற்றப்படணும். ஆனால் மனசு, நம்மளுடைய ஃப்ளஷ் என்ன சொல்லுது? பறக்கிற ஸ்பைடர்மேனை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சொல்லிட்டமே, பாப்கார்ன் வீணாயிரமே, ஒரு என்ஜாயபிள் மூவ்மெண்ட் போயிருமே. இன்னைக்கு ஆவியானவர், நான் படம் பார்க்கறது தப்புன்னு அப்படி சொல்லலை, அந்த ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறேன். ஆவியானவர் நமக்கு ஒன்று சொல்லுவார், ஆனால் நம்ம ஃப்ளஷ்ஷு அதுக்கு எதிராக ஒன்று செய்யும். பவுல் ஏற்கனவே அழகாக சொல்வார், நான் எதை செய்ய விரும்புகிறேனோ அதை செய்ய முடிவதில்லை. இப்போ என்ன அர்த்தம்னா, என் ஆன்மா யார் கூட போராடுது? கடவுளோடு கூட போராடுது. நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் பெரிய பாவி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். யார? ஆதாம். அவர் தான் அந்த பாவம், அங்கேருந்து பாவம் ஸ்டார்ட் பண்ணுது. அவரையே மன்னிச்சார்ல 70 முறை அல்ல, 70 டைம்ஸ் 7 முறை மன்னிக்கணும். நீங்கள் எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் இயேசு கிறிஸ்து மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவர் மன்னிக்க சர்வ வல்லமை உள்ள தேவன், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் மன்னிக்க வல்லவரான தேவன் இங்கே ஒரு கட்டத்தில் மனித இனத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணுறார். ஏன் தெரியுமா? இதுதான் நான் நல்லா வாழணும்னு நினைக்கிற ஒரு ஆவி. இந்த ஆவி எது கூட போராடுது? ஃப்ளஷோடு கூட போராடுது. தெரியும் தெரியும். ஆனால் அவர் எப்படி நினைச்சாரு? ஆண்டவர் முதல்ல பார்க்கும் போது இது எப்படி இருந்தது? இல்லை, இந்த மக்கள் ஓகே மனசாட்சிப்படி வாழ்கிற மக்கள் அன்னைக்கு பழைய ஏற்பாடில். ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது? இவர்கள் அனைவருமே பாவத்தில் போய் விழுவுறாங்க. அதனால தான் அவர் ஒரு பெரிய அழிவை கொண்டு வரதுக்கு முயற்சி செய்கிறார். அது 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 அந்த நோவா காலத்தில் ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கு என்ன காரணம்? மனித இனம் முழுவதுமே கெட்டு போயிருந்தது, முழுவதுமே. அப்ப இன்னைக்கு அதை எப்படி நம்ம பார்க்கிறோம்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு போராட்டம். இன்னைக்கு நான் யாரு கூட போராடிக்கிட்டு இருக்கேன்? என் ஆவி என் ஃப்ளஷோடு கூட போராடுது. ஆனால் ஒரு கட்டத்தில் நான் கடவுளை மறந்து, நல்லா கவனிங்க, நான் ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் எனக்கு அறிவுறுத்துகிறார் தூய ஆவியானவர் வழியாக. ஆனால் ஒரு கட்டம் அப்படியே இந்த 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 ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது நம்ம சர்வ சாதாரணமாக கடவுளை நிக்லெக்ட் பண்ணுறோம் தெரியுமா? we are choose to do sin. நல்லா தெரியும் இது பாவம். ஆனால் அதில் அந்த போராட்டத்தில் பழக்கப்பட்டு நம்ம போராட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கணும். ஆனால் நம்ம விட்டு கொடுத்துறோம். எதுக்கு? ஃப்ளஷுக்கு விட்டு கொடுத்து ஒரு டைமில் என்ன ஆகுது? அது பாவம்னே தெரியாமல் போகுது. இன்னைக்கு நம்முடைய திருஅவையில் நிறைய பேர் அப்படிதானே, கோசிப் பாவம்னே தெரியலையே, பகை பாவம் பார்த்தோம் இல்லையா, பாவம்னே தெரியலையே. இயேசு கிறிஸ்துக்குள்ள வருவதற்கு முன்பு இங்கே உட்கார்ந்துருக்கவங்க எல்லாத்தையுமே தெரியும், even though I born as a Catholic, ஆனால் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக அறிஞ்சது எப்பன்னு கேட்டிங்கனாக்கா, என்ன அந்த பர்சனல் என்கவுண்டர்னு சொல்லுவோம், ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு தான். அந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு விவிலியத்தை படிக்கும் போது தான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்? இது பாவம். ஓ, போலீஸ்காரன் நடுவில் பிடிச்சாக்கா முதல்ல 20 வெள்ளி கொடுத்து என்ன ஆயிடுவோம்? கடந்து போயிடுவோம்.
இப்போ ஐயோ அந்த 20 வெள்ளி கொடுக்கறதே பாவம். இதெல்லாம் ஆண்டவர் அறிவுறுத்தும் போது தான், இதெல்லாம் பைபிள் படிக்கும் போது தான் ஒன்று ஒன்றா தெரியுது. திருப்பாடல்கள் ஒன்று ஒன்றா படிக்கும் போது தான் ஐயோ இது பாவமா, ஐயோ இது பாவமாச்சே, ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்தாம அது கூட பாவமாச்சே. எது பாவம்? சம்டைம்ஸ் நம்ம கேட்குறோம் இல்லையா, என்கிட்ட ஜஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க, பிரதர் யா இந்த வாட்டி இது வந்துருச்சா, உங்களுக்கு பிஸ்னஸ் இது வந்துருச்சா. நான் ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப டவுனாக சொல்லுவேன், எங்கேயா வந்துச்சு, இன்னும் வரலையா, ப்ரேயர் பண்ணிக்கங்க. நான் நினச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாள் அது சரி நான் அவரை ப்ரேயர் பண்ண சொல்கிறதுக்காக அப்படி சொல்கிறேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் நான் என்ன தெரியுமா செய்கிறேன், என்னை அறியாமே நான் என்னோட ஃபெய்த்தை மறுதளிக்கிறேன். என் ஃபெய்த் என்ன தெரியுமா, கர்த்தர் இன்னும் என்னை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். எனக்கு இன்றைக்கி பிஸ்னஸ் வரல தான், இப்போ இன்றைக்கி இல்லை அடுத்த வாரம் இருக்குது, இன்றைக்கி இல்லை. பட் ஆனால் நான் என்ன சொல்லணும், ஆண்டவரே இப்போ வரல, ஆனால் கர்த்தர் எனக்காக நின்று என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அதாவது இதுவரைக்கும் என்னை நடத்திட்டு வந்தவர் இனியும் நடத்துவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் விசுவாசம். நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேனே, சொன்னால் உங்களுக்கு புரியும். சீடர்கள் யாராவது ஆண்டவரே இவர்கள் மீது மனம் இறங்கும், இவர்கள் பாவங்களை போக்கும், இவர்களுக்கு குணமளியும் எங்கேயாவது அப்போஸ்தலர் பணி நூலிலேயோ இல்லை பேதுரு எழுதின நூலிலேயோ இல்லை ஜான் எழுதின நூலிலேயோ இல்லை பவுல் எழுதின நூலிலேயோ எங்கேயாச்சும் படிச்சிருக்குமா? புக் ஆஃப் ஆக்ட்ஸில் தான் அந்த திருத்தூதர்கள் நிறைய அற்புதங்கள் செய்கிறத பார்க்கலாம். அதில் கூட பாருங்க, அவர்கள் யாரையுமே ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே இவர்கள் கால் சுகமில்லாமல் இருக்கிறாங்க, நீங்க இவர்களுக்கு சுகம் தாரும், இந்த நேரமே இறங்கி வாரும், ப்ரே பண்ணி பார்த்துருக்கீங்களா? புதிய ஏற்பாட்டில் திருத்தூதர்கள் சீடர்கள் யாருமே அப்படி ப்ரே பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன தெரியுமா ப்ரே பண்ணுவாங்க? இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ டிக்ளேர் யூ வில் ஹீல். They use the authority. அதாங்க ஃபெய்த். நான் விசுவசிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன், நீ குணமாயிட்ட. அதுதான் உண்மையான அறிக்கை. That is called disciples of Christ. ஆனால் நம்மளையே அறியாமல் இன்னைக்கு வேறொரு ஃபெய்த்தில் போயிட்டு இருக்கோம். என்ன ஃபெய்த் தெரியுமா? இன்டர்செஷனில் மட்டும்தான் இருக்கும். இன்டர்செஷன் ப்ரேயர்ஸ் இஸ் குட். Paul asked the people to pray for him. எதுக்கு தெரியுமா? நான் ஆண்டவருக்குள்ள இருக்க சோதனைகளை எதிர்கொள்ள எனக்காக ஜெபிச்சுங்க பவுல் சொன்னார். அது உண்மைதான். ஆனால் ஹீலிங் கொடுக்கறதுக்கு பவுல் யாருக்கிட்டையுமே ஜெபிக்க சொல்லலை. He declared. ஆனால் இன்னைக்கு நம்ம ஹீலிங்கே இன்டர்செஷன் ப்ரேயர் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தவங்களுக்கு ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை அவர்கள் மேல் பொழிக, என்னைக்காவது இறக்கப்பட மாட்டேன்னு ஆண்டவர் சொன்னாரா? இல்லையே. அதை ஒரு ஃபெய்த்ஃபுல்லாக அதை நம்ம ஹேண்டில் பண்ணவே இல்லை. இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சொன்ன ஒரு விஷயம், ஆனால் நாம் ஃப்ளஷுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை கொடுத்துட்டு இருக்கோம். இதுதான் ஆவிக்குரிய போராட்டம். ஆவிக்குரிய போராட்டம் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஒரு விஷயம் தான் பார்க்குறோம். ஆவிக்குரிய போராட்டம் நம் மனம் கடவுள் சொல்வதை கேட்காம நம்முடைய உடல் என்ன சொல்லுகிறதோ அதுக்கு துணை போகும் பொழுதுதான் நாம் கடவுளை விட்டு தூர போகிறோம். இந்த போராட்டம் நடந்து ஒரு கட்டத்தில் என்ன தெரியுமா ஆயிரும்? நாம் கண்டினியூஸாக போயிடுறோம். எத்தனையோ பேத்துக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லியிருப்பீங்க, எத்தனையோ பேத்துக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்கீங்க தானே. அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க, இந்த அண்ணன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறார் ஆண்டவர் பற்றி, இது குருவானவர் இப்படி சொல்கிறாரு, இதெல்லாம் தெரியுது, ஆனால் இருந்தாலும் எனக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்குது. கோசிப் பேசுகிற லைஃப் பிடிக்குது, தண்ணி அடிக்கிற லைஃப் பிடிக்குது, சிகரெட் அடிக்கிற லைஃப் பிடிச்சிருக்குது, கல்யாணம் பண்ணிட்டு பெண்களை சைட் அடிக்கிற லைஃப் பிடிச்சிருக்குது. இந்த லைஃப் இன்னும் கொஞ்சம் என்ஜாயபுளாக இருக்குது. யாரை பார்த்தாலும் ஃபுட்பால் பற்றி பேசுவோம், யாரை பார்த்தாலும் காடி ரேஸ் பற்றி பேசுவோம். நமக்கு வாய்ப்பு இருக்குது ஆண்டவர் பற்றி பேசுறதுக்கு. ஆனால் அதை பற்றி பேசாமல் இந்த உலக காரியத்தை பற்றி பேசி ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு? ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்ற அந்த சிந்தனை இல்லாமல் போய் ஒரு அடி வாழ்க்கையில் வாங்கிட்டே இருக்கும் பாருங்க. அப்போ தான் யாராவது சபையிலிருந்து ஒருத்தன் பைபிளை திறந்து வந்தோடனே நமக்கு அப்படியே அறிவு தெளிந்து வர மாதிரி ஆயிடுவோம். ஆனால் இதுக்கு முன்னுக்கு யார் பார்க்கலாத? நம்ம பைபிள் கையில் வச்சுருக்கிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், திவ்ய நற்கருணையில் பங்கு கொள்கிறோம், குருவானவர் சொல்கிறத கேட்குறோம். இதுக்கு எந்த ஒரு மைண்ட் ஓப்பன் பண்ணி கேட்கவே இல்லை. அப்போ ஆண்டவர் பேசிக்கிட்டு தான் இருந்திருக்காரு, நம்ம கேட்கல. அடி உளுந்த பிறகா அப்போ ஒரு தேடுதல் வருது இல்லை,
அன்னைக்கு பார்ப்போம் எதுவுமே வராது. திடீர்னு ஒருத்தர் அங்கே, ஏன்னா அங்கே எல்லாம் பைபிள் பற்றி இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அங்கே வந்து 40 நிமிஷம் 1 மணி நேரம் பைபிள் பற்றி பேசுகிறத கேட்பாங்க. அங்கே ஒரு வார்த்தை வரும்பொழுது இவங்க பேசுகிறாங்களே இங்கே இல்லையே, அப்புறம் மாறி போக வேண்டியதான். ஸோ இன்னைக்கு இந்த விஷயங்கள் இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். எப்படிப்பட்ட போராட்டம்? எனக்கும் என்னுடைய ஆவிக்கும் ஃப்ளஷுக்கும் உள்ள போராட்டம். என்னுடைய ஆவிக்கும் என் உடல் சார்ந்த தேவைகளுக்கும் நடக்கிற போராட்டம். பைபிள் படி பைபிள் படி பைபிள் படி எத்தனை தடவை சொல்லியிருப்போம். ஆனால் ஒரு நாள் கூட அந்த டைம் வரப்போ பைபிள் எடுக்கணும்னு மனசு வர மாட்டுது. ஃபோனில் கையை வச்சு தேய்க்கிறதுக்கு மனசு வருது. ஆனால் பைபிளை திறந்து ஒரு விஷயத்தை படித்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலே அட்லீஸ்ட் ஆண்டவர் சொல்வதையாவது நம்மளால் கேட்க முடிஞ்சிருக்கும். நம்ம அந்த வழி கொஞ்சம் சரி ஆண்டவர் இன்னைக்கு ஏதோ பேசுவீங்க, ஏதாவது படிக்கிறேன், அந்த படிப்பில் ஏதோ ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் ஒதுக்க முடியுமா? 24 hours just spend 5 minutes. நான் ரொம்பவே கேட்கல, ஒரு 5 நிமிஷம் கர்த்தருடைய வசனத்தை ஒரு நான் ஃபுல்லாக கூட படிக்க சொல்ல, படிங்க. இது வரைக்கும் போதும் மனசு தோணுச்சா நீ படிடுங்க, நோட் பண்ணி வச்சுங்க நாளைக்கு காலை. ஆனால் எப்போது யோசிக்கணும், இந்த நேரத்தில் இதை நான் கண்டிப்பாக பைபிள் திறந்துடணும். கர்த்தருடைய வசனம் உங்களை சேராமல் போகவே போகாது. ஆமென். வசனம் தெளிவாக சொல்லுது எதற்காக அந்த வசனம் கீழே இறக்கப்பட்டதோ. மழை பொழியும் போது அது எதுக்கு கீழே வருது? அது வந்து மணல் மீது நினைக்கப்பட்டு விளைவிக்க வேண்டிய விளைச்சலை உருவாக்கி பலன் கொடுக்காமல், அது வந்த நோக்கத்தை முடிக்காமல் அது மேலே ஏறுறதே கிடையாது. அதே போல தான் ஆண்டவருடைய வசனமும். நம்ம ஒப்பு கொடுத்து ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் ஆரம்பித்தாலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா நம்மோடு கூட பேசுறதுக்கு அவர் எப்போது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார். அந்த ஆவியானவருடைய குரலை கேட்காம நம்ம ஃப்ளஷு கூட போராடும் பொழுது தான் கர்த்தருடைய சத்தம் நமக்கு கேட்கறது இல்லை. அதில் தான் நம்ம தூத்து போகிறோம். இதுதான் தூய ஆவியானவருக்கு வருத்தத்தை ஏற்படுத்துவது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.